Taste the Daily. சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண்ணிற்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தவர் பிடிபட்டார். 40 வயது பெண் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு மது போதையில் இருந்த ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துள்ளார். இது குறித்து பெண்ணின் தாயார் அளித்த புகாரில் அந்த நபர் பிடிபட்டார். விசாரணையில் அவர் மானாமதுரையை அடுத்த குருந்தங்குளத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டி என்பது தெரியவந்தது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வன்கொடுமை செய்த சிறுமியை திருமணம் செய்து கொண்டதால் போக்சோ வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உதகையைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் விஜயகுமார் என்ற இளைஞருடன் தலைமறைவானார். இதையடுத்து விஜயகுமார் மீது கடத்தல் மற்றும் போக்சோ பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த உதகை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் போக்சோ வழக்கிலிருந்து விஜயகுமாரை விடுதலை செய்ததுடன் கடத்தல் வழக்கில் ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் போக்சோ வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக சிறுமியை திருமணம் செய்து கொண்டதாகவும் திருமணம் செய்து கொண்டதால் போக்சோ வழக்கை ரத்து செய்ய முடியாது எனவும் கூறிய நீதிபதி கடத்தல் வழக்கில் விஜயகுமாருக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு தண்டனையை உறுதி செய்ததுடன் போக்சோ வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். Taste the Daily.